சண்டே அதுவுமா நல்லா சாப்பிட்டு தூங்கலான்னு பார்த்தா நமக்கு வேலையை வச்சு சங்கடப்படுத்திட்டாங்க. சரின்னு வேலைக்கு முடிச்சுட்டு போயிட்டு கேமேஸு சந்தோஷமாக விளையாடலான்னு பார்த்தா கூட விளையாடுறதுக்கு ஒருத்தனும் இல்லை. அதனால் கிராஃப்ட்லேண்ட் பக்கமாக கொஞ்சம் போய் பார்த்தோம். அதில் நமக்கு ஒரு குதிரை சவாரி ஒன்று கிடச்சிது. அந்த குதிரை சவாரி நல்ல சூப்பர் சவாரியா இல்லை மொக்க சவாரியாங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். நல்லா ஜாலியான வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படியே உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மேப் கோடை வந்து நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் விளையாடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கிராஃப்ட்லேண்ட் மேட்ச்சுக்குள்ளே போயாச்சு. இந்த மேட்ச்சோட மேப் க்ரியேட் பண்ணது வந்து யூடியூபர் சௌமியா பையன் தான் நினைக்கிறேன், பொண்ணெல்லாம் இல்லை. சில நார்த்தில் வந்து சௌமியா அந்த பையனுக்கு பேர் வைப்பாங்க. அதை பற்றி நமக்கு கவலை வேண்டாம். மேப் வந்து நல்லா ஜாலியாக ஃபன்னாக இருக்குதான்னு மட்டும் பார்ப்போம். நம்ம இப்போ சோலோவாக தான் போகிறோம். நம்மக்கிட்ட விளையாடுறதுக்கு நண்பர்கள் இப்போதைக்கு கூட யாரும் இல்லை. என்னது குதிரை வந்துச்சியா? என்ன இவங்க ரெண்டு பேரும் ஏன் குதிரை மேலே நிற்கிறீங்க? போங்கடங்கிட்டு. குதிரை ஓடுது ஓடுது ஓடுது, குதிச்சு ஓடுது. அது என்ன ஆட்டோ பைலட்டு என்னமோ இருக்குது. பாதை இது எப்படி நகருதுன்னு தெரில. ஆட்டோ பைலட்டில் போட்டனால அது பாட்டுக்கு போகுதா? ஆஹா, ஐயோ அடுத்த பாதை. இங்கடா இங்கடா போகிறேன். என்ன அது வந்துட்டேன். எப்படி இது எந்த இதில் மூவ் ஆகுதுன்னு தெரியலிங்க. எப்படி சைடாக போகிறான், போய் விழுந்துட்டேன். என்ன இலவுன்னு ஒன்றும் புரியல. இது பொறுமையாக பண்ணுவோம். லைட்டாக மூவ் பண்ணால் இதாகுது. திரும்ப லெஃப்டில் திரும்பி அப்போ அவன் தான் காப்பாற்றி விட்ருக்கான்னு நினைக்கிறேன். இல்லை இது இந்த நம்ம மவுஸு கண்ட்ரோலாக தாங்க வருது. ஓகே இப்போ வாடுறாங்கடா. இன்னும் ஆட்டத்தை பாருங்கடா. அப்படியே ஏன்னா ஆளே இல்லாமல் வராங்க. எனக்கு தான் காட்டலையா பக்கா? ஓட்டுறா அடிச்சு ஓட்டு. ஏதோ ப்ளூ கலர் ஜொலிக்குது திடீர்னுட்டு. வாடா போடா, நிற்காம போடா. யாரா நீ? ஏம்மா அக்கா வழி விடுக்கா. அது அடுத்தவனு மிந்திட்டு போகிறான். இது என்ன இலவுன்னு தெரில. ஆனால் மவுஸ் கண்ட்ரோலில் ஆட்டோ பைலட்டில் போட்டு மவுஸ் கண்ட்ரோலில் திருப்பணும். எங்கள் பக்கத்தில் ஏதோ இந்த ஜம்பர்னு இருக்குது. இதெல்லாம் எடுத்துக்கு அவங்க குச்சி போகிறான், நம்மளும் குச்சி போவோம். அவ்வளோதான். வழி விடுங்கடா. நானே இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். நம்மள்கிட்ட வந்து நிற்கிட்டு இருக்காங்க. என்னது அடுத்தது ஒரு லெஃப்ட்டு. என்ன மேப்பு எப்போ முடியுன்னு தெரில, போய்கிட்டே இருக்குது. ஒரு ஸ்டார்டிங்கில் கூட மேப் வந்து நல்லா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இது என்ன வெறும் பாறைக்குள்ளே 2 செவத்துக்குள்ளே போயிட்டுருக்கான். ரொம்ப நேரமாக போய்கிட்டு இருக்கேன். ஆனால் எந்த இதுவும் மாற்றம் மாதிரியே ஒன்றும் இல்லை. இப்படி தான் மேப் இருக்குமானா இது கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும் போல். பார்ப்போம் என்ன அடுத்தது. ஐயோ என்னமோ அழுத்திட்டேன். அந்த இதை அழுத்தினேன். திடீர்னு குதிரை கணச்சு. அதுக்குள்ளே ஒருத்தங்க நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. கடுப்பாகுது. டக்குன்னு அக்கா வழி விடுக்கா. நீயும் குச்சி வேற போறியா? என்னடா இது? போ குதிரை அடி வருஷம் ஓட்டு. அடுத்த பாயிண்ட் வந்து செக் பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். அந்த ப்ளூ கலரில் செத்துறோம்னா வருது. இந்த இடத்துக்கு இழுத்துக்கிட்டே போகுது பாதை. என்னடா முடியவே இல்லை. எதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? எங்கடா இந்த அக்காவும் வழிவிட மாட்டேங்குது. அடிச்சு ஓட்டு. எதப்போ என்ன இன்னும் முடியலையா? முட்டுச்சந்தாவே இருக்குது. அங்கே ஏதோ ஒரு ஒளி தெரிகிறது. அவ்வளோதான், வெளியே போயாச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் நாங்கள் வந்து நின்றுட்டுருக்காங்களே. அதுதான் கடைசி பாயிண்ட்டா? இல்லையே, அவன் போகிறான். எவனோ ஒருத்தன் 450 மீட்டரில் இருக்கான். யானை மேப் ஸ்டார்ட் ஆகும்போது 3 வருதுன்னு இருக்கும். இல்லை ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஓடினான்ல அவனு. இது என்ன தண்ணியா? அவங்களாம் மேலாப்பில் போகிறாங்க. நான் மட்டும் ஏதோ உள்ளுக்குள்ளே போயிட்டுருக்கேன், தண்ணிக்குள்ளே போயிட்டுருக்கேன். என்னடா இது? அவங்கள பாடுற ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. எந்த பட்டன் இருக்கா? வேறு பட்டன் எதாவது இருக்கா? இல்லையே, இது இல்லை. நமக்கு மட்டும் தண்ணிக்குள்ளே போகிறோம். ஓகே, அடுத்தது இது முடிஞ்சு. ஐயோ தாண்டு. அவ்வளோதான், இது ஈஸி தான் போல். தாண்டு. ஐயோ முன்னாடியே தாண்டிட்டேன். என்னடா இது? நான் உள்ளே போய்கிட்டே இருக்கு, வரமாட்டேங்குது. கிளிச். என்னடா இது? செத்து ரிஃப்ரெஷ் உள்ளே போய்கிட்டே இருக்குது. ரெஃப்ரெஷ் கொடுப்போம். என்னடா இது? ஐயோ எங்கே போய் மாட்டிக்கிட்டேண்ணே. என்னது இது? பக்கு அந்த அடியில் போய் தாகுங்களா? ஐயோ என்னடா போய்கிட்டே இருக்குது.
எப்படி இப்போ நான் எப்படி வெளியே வர்றது என்ன ஏது ஒன்றும் புரியல. ஆட்டோ பைலட் ரிஃப்ரெஷ்னா இருக்குது. மறுபடியுமா டக்கு வந்தாச்சு. ரிஃப்ரெஷ் ஒரு 10 வாட்டி எழுதுனா வந்தாச்சு. ஓடுறா தாண்டு. ஐயோ ஜஸ்ட்டு வழி விடுங்கக்கா தாண்டு. நம்மள சொல்கிற பயப்படாதீங்க. ஐயோ உழுதுட்டேன். பரவாயில்ல இங்கேருந்தே வந்துச்சு. பயப்படாமல் இதில் அப்படியே சைடு அந்த குணவழியாக தாண்டோம்னா தாண்டி போயிடலாம். அவ்வளோதான், ஈஸி. அவங்க இதுக்கெல்லாம் பார்த்துட்டா பயந்துட்டு இருந்தாங்க. நம்மளை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கடா தம்பிகளா, எங்கடா இருக்கீங்க? அடுத்தது முடிச்சாச்சு. அடுத்த செக் பாயிண்ட். அடுத்தது வந்தாச்சு. இது என்னம்மா பாதை? ஐயோ என்னடா பாதை வளைஞ்சு போகுது. ஐயோ மரத்தில் அடித்து விட்டுட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் போயிடலாம். இங்கே ஒரு ஏன் ஆட்டோ பைலட்லேருந்து ஏதோ கை டச் ஆகிடுது. அவ்வளோ என்ன இப்படி வளைஞ்சிருக்குது. உழுதுட்டேன். தாண்டியே போயிடலான்னு நினைக்கிறேன். ஐயோ அக்கா ஃபாஸ்ட்டாக போயிட்டு என்னடா வண்டி ஓட மாட்டேங்குது. போகுது. இப்போ பாடுறேன் ஆட்டத்தை. ஜம்ப் பண்ணியே போகிறேன்டா நான். எதுக்குடா வளைஞ்சா போயிட்டு. ஐயோ ஜம்ப் பண்ணுறது இல்லை, இங்கே வளைச்சி தான் போகணும். ஜம்ப் பண்ணி தம்பி ஓடுடு. ஐயோ உழுதுட்டேன். அப்பா பரவாயில்ல தாண்டியே வந்துட்டு. நல்லது தான். ஓகே ஓட்டுனேன். என்னடா இது போய்கிட்டே இருக்குது பாதை. மேப் எத்தனை நேரம் ஆச்சு? 5 நிமிஷம் பக்கம் ஆகிட்டு. ஆனால் இன்னும் மேப்பை முடித்த மாதிரி இல்லை. பெரிய மேப்போ. ஆமாம், அடியில் அந்த கீழே விழுகும் போது 4-5 இடம் தெரிஞ்சிச்சு. இன்னும் இங்கெல்லாம் போகன்ட்டு ஒன்றும் தெரியல. போ ஓடு மானே ஓட்டு மானே. என்னடா இது குதிரை? அடுத்த செக் பாயிண்ட்டு. இதில் இந்த இடமெல்லாம் இப்போ இதில் இந்த இடமும் அதே மாதிரி அந்த ஒரு 2 செவத்துக்குள்ளே ஓட்டமில்ல, அது ரொம்ப லென்த்துகளாக இருக்குது. இதை கொஞ்சம் குறுக்கியிருக்கலாம். அதெல்லாம் வேறு தேவையில்லை. ஸ்ட்ரெயிட் ரோடு இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம்? அடுத்தது இது இடம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ஏதோ வளைச்சி கொஞ்சம் ஏதோ கீழே விழுகிற மாதிரி அது இதுன்னு இருந்தால் கூட கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும். இவங்க என்னடானா இது என்ன எப்படியோ இப்போ வளைஞ்சிருக்குது. ஒரே 2 செவ்வறு இல்லைன்னா ஸ்ட்ரெயிட் லைன், அதெல்லாம் நல்லா இல்லை. இப்போ இந்த மாதிரி இருக்கா? இதெல்லாம் கொஞ்சம் நல்ல இதாக இருக்குது. நீங்கள் அந்த செவ்வறு இது எல்லாத்தையும் இந்த மேப்பில் வந்து கட் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அப்படியே குதிரை ஓடுனேனே ஓட்டு இங்கே இது. அவ்வளோதான், இன்னும் போய்கிட்டே இருக்குது. இது ஒரு பேச்சுக்கு சொன்னால் இதுவும் இவ்வளோ லென்த்து எழுதுக்கிட்டு போயிட்டுருக்குதுடா. ஈஸியாக தான் இருக்குது. இது எதுவும் கஷ்டமான மேப்பெல்லாம் இல்லை. நல்லா ஜாலியாக ஃபன்னாக போகுது. இங்கே ஃபன்னால குதிரை ஃப்ரீ ஃபயருக்குள் குதிரை ஓட்ட ஆசைப்படுபவர்கள் இந்த மேப்பை யூஸ் பண்ணவும். தாண்டியாச்சு. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இடம் வந்தாலே எப்போவுமே முடிச்சிடுவாங்க. இல்லை இன்னும் முடியலையா? என்னடா இது? ஆனால் இதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த தாண்டு. அவ்வளோதான், பறந்தே ஆகிறோம். வேறு மாதிரி நம்ம வந்து குப்புன்னு எல்லாத்தையும் தாண்டி கொஞ்சம் ஸ்லோவாக போ. அவ்வளோதான். அங்கே ஒரு ஒளி தெரிகிறது. நான் தப்பிக்க வழி தெரிகிறதுங்கிற மாதிரி. ஓகே ஓட்டு. அவ்வளோதான், செக் பாயிண்ட்டு. இந்த இடத்துக்குள்ள எதுக்கிட்ட செக் பாயிண்ட்டு தாண்டு. அவ்வளோதான், உள்ளே வந்தாச்சு. முடிஞ்சிச்சு. நம்ம வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். நம்ம 2வது பிளேஸ் நினைக்கிறோம். நமக்கு முன்னாடி ஒருத்தன் வந்துட்டான். நமக்கு ஸ்டார்டிங் தெரில. ஃபஸ்ட்டு விளையாடும் போது 2வது இடம்னா அவ்வளோதான் கிரேட்டு. அதை வெற்றிக்குறி ஒன்று போடுவோமா? குதிரை சத்தங்கள். அவ்வளோதான். அடுத்தது என்னது? கொஞ்சம் மேம்பு வர மாதிரி நல்லா தான் இருக்குது. இங்கே நின்றுட்டு தன்னந்தனியாக ஒரு வெற்றிக்குறிகள். இங்கே அது என்னது? ரொனால்டோ முடிஞ்சா? ஓகே. என்னது? இந்த மேப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களே விளையாடுங்க. ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது மேப்பு. அந்த 2-3 இடமெல்லாம் நல்லா லென்த்தாக இருக்குது. அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, இதுதான் ஹார்ஸ் ரேஸ் மேப்பு. கொஞ்சம் எதுக்கு இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களே இது பண்ணுங்கள். இந்த மேப்பு வந்து இதுதான் மேப் கோடு வேணுன்னா உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன்.
சௌமி ஃபோரம் அவங்க தான் இந்த மேப்போட கிரியேட்டர். ஓகே, நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வரட்டா மாமே.